ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழின் விலாஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் வைஷ்யா பேங்க்ல டிடி அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். டிடி அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட், தமிழில் வரைவோலைன்னு சொல்லுவாங்க. இப்போ டிடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக இருக்கட்டும், அப்புறம் யூனிவர்சிட்டியில் டிகிரி சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு டிடி தாங்க கேட்குறாங்க. இப்போ பெரும்பாலான இடத்துலையே நம்ம டிடி தான் எடுத்து தர சொல்கிறாங்க. டிடி கேஷாக கொடுத்து எடுக்கலாம், இல்லைன்னா செக்காக கொடுத்தாலும் அவங்க டிடி தருவாங்க. சரி வாங்க நம்ம எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் 2 காப்பி இருக்கும். ஒரு காப்பி பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் காப்பி, அது நமக்காக. இது பார்த்தீங்கன்னா பேங்க்கு கொடுக்கணும். இது ரெண்டுத்துலையுமே சேம் டீட்டெயில் தான் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிடி எடுக்கணும் அப்படின்னா இங்கே டிக் அடிச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்னைக்கு டிடி எடுக்கிறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிடுங்க. நான் 14 அன்னைக்கு எடுத்தேன், அதனால நான் அன்னைய டேட்டை நான் போட்டுக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம யூனிவர்சிட்டிக்கு, காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க ஒரு அட்ரஸ் கொடுப்பாங்க. இந்த பேங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட பிரான்ச் இங்கே எழுதிக்கோங்க. நான் இப்போ ட்ரிச்சிங்க, அதனால நான் ட்ரிச்சியில் எழுதிக்கிறேன். டேட்டு எடுக்கிற அன்னைய டேட் நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், விண்ணப்பதாரருடைய பெயர், யாரு டிடி எடுக்கிறீங்களோ அவங்களோட நேம் இங்க எழுதிக்கங்க. அடுத்தது இன் ஃபேவர் ஆஃப், பெறக்கூடியவர், யாருக்கு நம்ம டிடி கொடுக்கிறோமோ அவங்களோட அட்ரஸ் இங்க எழுதணும். நான் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி எழுதிக்கிறேன். கரெக்டா எழுதணும். அடுத்தது பாத்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம டிடி எடுக்கிறோமோ அந்த அமௌண்ட் இங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்தது கரூர் வைஷ்யா பேங்க்ல பாத்தீங்கன்னா இப்ப 1600க்கு கமிஷன் ஒரு அமௌண்ட் சொல்றாங்க. நீங்க அமௌண்ட் சொன்னீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு கமிஷன் அமௌண்ட் சொல்றாங்க. எனக்கு கமிஷன் அமௌண்ட் எவ்வளவு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா 80 rupees சொன்னாங்க. அப்ப இதை டோட்டல் பண்ணி இங்க போட்டுக்கோங்க. இதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சைன் பண்ணி இதை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அடுத்தது பெறக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம யாருக்கு கொடுக்குறோம்னு பார்த்தீங்களா அந்த அட்ரஸ் தான் இங்கே ஃபில் பண்ணிக்கணும். நான் பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு கொடுக்குறேன், அதனால அதை எழுதிக்கிறேன். கரெக்டாக எழுதணுங்க, கொஞ்சம் கூட மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. அடுத்தது அது எந்த பிளேஸில் இருக்கோ அந்த பிளேஸ் எழுதிக்கணும். திருச்சி எழுதிக்கிறேன். அடுத்தது எவ்வளோ டிடி எடுக்கிறோமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இங்கே எழுதணும். இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு கமிஷன் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை இங்கேயும் திருப்பியும் மென்ஷன் பண்ணணும். அப்போ டோட்டலாக 1680 rupees. அடுத்தது இந்த அமௌண்ட்டை நம்ம வேர்ட்ஸில் எழுதணுங்க. $1600. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா இங்கே டி நாமினேஷன் இருக்குல்ல, இந்த டோட்டல் அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது கமிஷன் அமௌண்ட்டோட சேர்த்து தான். அது நம்ம கையில் இருக்க அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நான் 503 போடுறேன். அப்போ கேல்குலேட் பண்ணி 1500, 100 2 வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா 1700 வருதுங்க. இதை நீங்கள் கரெக்டாக இங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா நேம் அண்ட் சைன் ஆஃப் த அப்ளிகண்ட், பெயர் மற்றும் பண செலுத்துபவருடைய கையொப்பம் இருக்கு பார்த்தீங்களா, யார் டிடி எடுக்கிறீங்களோ அவங்களோட பேரும் அதுக்கப்புறம் அவங்க சைனும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஆதார் நம்பர் எழுத சொல்கிறாங்க. இங்கே ஆதார் நம்பர் எழுதணும். இங்கே நம்ம யார் எடுக்கிறீங்களோ இருக்கலாம் அவங்களோட மொபைல் நம்பர் இங்கே எழுதிக்கோங்க. நேம் ஆஃப் த டெபாசிட்டர் அப்படின்னா அவங்க நேம் எழுதிக்கணும். அவங்களோட நேமே இங்கே சைன் மாதிரி இங்கே போடணுங்க. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கவுண்டரில் கொடுக்கணும். அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா நமக்கு டிடியாக கொடுப்பாங்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.